ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட்டு நாங்கள் அந்தமானில் ராதாநகர் பீச் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடியே இந்த ஒரு பீச் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அந்த அளவுக்கு பீச் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் விதவிதமாக நின்று நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் இந்த இடத்துல. இங்கே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணல, கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் ராதாநகர் பீச்சில் சன்செட் பார்க்க நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே சன்செட் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பீச்சுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடியே இங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இது ராதாநகர் இருட்டாக இருக்குது. அந்தமானில் இருக்கிற ராதாநகர் பீச்சு ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல இங்கே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய பீச்சு பார்க்கலாம், குளிக்கலாம், அங்கே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடமே. இங்கே ஜாலியாக கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் இந்த பிளேஸில். ஈவினிங் ஆக ஆக அந்த சன்செட் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் இந்த ட்ரிப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மறக்கவே முடியாத ஒரு ட்ரிப்பாக இருந்து எங்களுக்கு இந்த அந்தமான் ட்ரிப்பு அமைஞ்சது. ரொம்ப சந்தோஷமாக நான் ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்தேன். நான் ரொம்பவே ஜாலியாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்து என்ன பிளேஸ் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் யோசிக்கும்போது நெக்ஸ்ட்டு அந்தமானில் செல்லுலார் ஜெயில் லாஸ்ட்டாக தான் நாங்கள் பார்த்தோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்டாக அதை பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சன்செட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப ரசித்து பார்த்தோம் நாங்கள் அந்த இடத்த. ரொம்ப அந்த பிளேஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. பார்க்கவே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இவ்வளோ பேர் பாருங்கள், இந்த சன்செட் பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ ஜனம் ஈவினிங்கில் இருந்தாங்க. கரெக்டாக அங்கே ஒரு 5:30க்குள்ளே இருட்ட ஆரம்பிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே அப்புறம் சன்செட் முடிஞ்ச உடனே எல்லாருமே வெளியில் போக சொல்லிடுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே பீஸ்ஃபுல்லாக நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் குளிச்சுட்டு மறுபடியும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம். உங்களுக்கும் எங்கேயாவது வெக்கேஷன் போகணுன்னா இந்த அந்தமான் ஒரு ட்ரிப்பு போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜாலியாக குழந்தைங்களோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான பிளேஸாக இருக்குது. என்னதான் கடல் அப்படின்னு சொன்னாலும் ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல தெளிவாக இருக்குது தண்ணி. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், நல்லா குளிக்கலாம் அந்த இடத்துல. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது, அந்தளவுக்கு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் போயிட்டு வாங்க ஒரு முறை. நாங்கள் இங்கே நிறைய வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த இயற்கை அழகாக நல்லா ரசித்து பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம், நல்ல வீடியோஸ் எடுத்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூமெண்ட் எங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 20 ரூபா கேட்டேன். ரொம்ப ஜாலியாக போச்சு எங்களுக்கு. பிளேஸ் அவ்வளோ அருமையாக நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு அழகான இடமா இருந்தது. நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம் இந்த இடத்துல. ரொம்பவே சூப்பராக இருந்தது. எல்லா ஃபோட்டோஸும் நல்லா இருக்குது. ஃபோட்டோஷூட்டெல்லாம் பண்ணோன்னா இந்த இடத்துக்கு போனால் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு செம்மையாக இருக்குது. ஒரு சூப்பரான பிளேஸாக இருக்குது. இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போகணுன்னா ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.